சிவில் ஆஃபீஸ் டிராஃப்டிங் இன்டீரியர் டிசைன் அனாலிசிஸ் ஆஃபீஸ் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய எலிவேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸில் எது பெஸ்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் கேட்குற டவுட் பார்த்தீங்க அப்படின்னா ரிவிட் ஆர்கிடெக்சர் இருக்குது, 3ds Max, sketchup, லூமியன் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக ப்ளஸ் ரெண்டரிங் வந்து அவுட்புட் எது நல்லாயிருக்கும் எலிவேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எலிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 3ds Maxல போட்டது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்னுடைய ரெண்டர் செட்டிங்ஸ் எல்லாமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ 3ds Max இல்லை அப்படின்னா sketchup நீங்கள் வந்து எலிவேஷனுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ எலிவேஷன் அப்படிங்கும் போது நீங்கள் வந்து ரிவிட் ஆர்கிடெக்சர் எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஷெடியூலிங்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் நல்ல பெஸ்ட்டான சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். ஸோ ரிவிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காது. அதாவது கம்பேர்ட் டு 3ds Max, sketchup கம்பேர் பண்ணும்போது குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு பிகைனர் அப்படின்னா நீங்கள் வந்து 3ds Max யூஸ் பண்ணுங்கள். 3ds Max, sketchup இந்த மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டர் அவுட்புட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வீரே ரெண்டர் இருக்கனால உங்களுக்கு வந்து அவுட்புட்டும் உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் வந்து 3ds Max, sketchup உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நாலேஜ் இருக்குது அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் வந்து லூமியான் யூஸ் பண்ணலாம். ஸோ லூமியான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அவுட்புட் வந்து குவாலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ டே டைம் நைட் டைம் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா லூமியானில் இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிகைனராக இருக்கீங்க, வெறும் ஆட்டோகேட் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக லூமியான் போக வேண்டாம். 3ds Max இல்லை அப்படின்னா sketchup வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 3ds Max லேர்ன் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஒரு கைடு தேவைப்படுமா இருக்கும். sketchup பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக நீங்களே லேர்ன் பண்ணிடலாம், செல்ஃப் லேர்னிங்கே பண்ணிடலாம். sketchup வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் டூல், அதாவது ஒரே டூல் வச்சு தான் நம்ம மேக்ஸிமம் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் sketchup ஈஸியாக தான் இருக்கும். 3ds Max பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மாடலிங் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வீரே அந்த ரெண்டர் செட்டிங்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவுட்புட் கிளியராக இருக்கும். அதே போல் தான் sketchupக்கும் அதே வீரே தான் யூஸ் பண்ணுவோம், சேம் ப்ரொசீஜர் தான். அதனால தான் நான் வந்து மேக்ஸுக்கு கைடு எடுத்துக்கோங்க, sketchup பொறுத்த வரைக்கும் நீங்களே லேர்ன் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா லூமியான் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அவுட்புட் வந்து வெளியில் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறீங்க, கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுக்குறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ்க்காக பண்ணுறீங்க அப்படின்னா கூட, நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து 3ds Max லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படினாலும் அது வந்து ஃபுல்லாக யூஸ் ஆகும். பட் ரிவிட் ஆர்கிடெக்சர் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக கண்டிப்பாக sketchup ஆர் 3ds Max மறுபடியும் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ஆட்டோகேட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேக்ஸ் இல்லை அப்படின்னா sketchup எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு, அதாவது நீங்கள் கமர்ஷியல் பில்டிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, ரெசிடென்ஷியல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸ் இல்லை அப்படின்னா sketchup வந்து உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.